Hello friends, welcome to Butterfly Cooks. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான எறா முட்டை குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் நான் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறம் மாதிரி வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ 2 காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போட போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடணும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் நம்ம இப்போ 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக இருந்தால் 1 போதும். ரொம்ப நல்லா தக்காளி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ வதக்கிட்டு இதுலேயே எறாவை போட்டு வதக்கிடுங்க. இறால் இப்போ மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நல்லா சுண்டி எண்ணெய் தனியாக வந்துருச்சு. இதை இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். நான் 1 தேங்காய் எடுத்து பால் புழிஞ்சிருக்கேன். தண்ணி நிறைய ஆட் பண்ணி தான் புழிஞ்சி வச்சுருக்கேன். அது நல்லா சுண்டி வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விடலாம். இந்த மாதிரி திறந்து பார்க்கும்போது நல்லா கொதிக்கும்போது ஒரு கிண்டி வச்சுட்டு மூடி விட்டுடுங்க. மூடி வச்சுட்டு திரும்பியும் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நான் 4 முட்டை உடச்சிருக்கேன். இதுக்கு எவ்வளோ முட்டை உடச்சி ஊற்றுறோமோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்பவே எம்மியாக இருக்கும். அதுவும் மண் சட்டியில் செஞ்சுருக்கோம். அதோட டேஸ்ட்டே தனி தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.